Hello students, welcome to Hiva Max Study Time. 9th standard CBSE Max oda new syllabus. புது syllabus oda chapter 1 தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். exercise 1.1 மெயினா பார்க்க போறோம். சரிங்களா? 1.1 தான் ஃபுல்லா பார்க்க போறோம். chapter 1ல orienting yourself, the use of coordinates. ஸோ இந்த சாப்டரோட இன்ட்ரோடக்ஷன் ஆல்ரெடி நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் இன்ட்ரோடக்ஷன் வீடியோ பார்த்துட்டீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். சரிங்களா? ஏன்னா இன்ட்ரோடக்ஷன்லேயே இதில் இருக்கிற பாதி விஷயம் அதில் வந்துருச்சு. அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த கொஷினை படித்தோடனே உங்களால் ஆன்சர்ஸை சொல்ல முடியும். கான்செப்டை வந்து நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க. சரிங்களா? ஸோ எக்ஸசைஸ் செட் 1.1 கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு டயக்ராம் கொடுத்துட்டு ரேயன் ரூம்ஸ் வித் பாயிண்ட்ஸ் OABC marking its corners. The x and y axis are marked in the figure. Point O is the origin அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த டயக்ராம் தான் அது. சரிங்களா? நமக்கு இந்த டயக்ராம் கொடுத்துட்டு இந்த டயக்ராம்ல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. 1 by 1 சால்வ் பண்ணுமா. சரிங்களா? இந்த டயக்ராம்ல அவங்க என்னென்ன கொடுத்துருக்காங்க? O வந்து ஆரிஜின், O வந்து ஆரிஜின், A வந்து 12,0, B வந்து 12,10, C வந்து 0,10. நல்லா கவனிங்க. y ஆக்சிஸ்ல இருக்குன்னா x 0, y 10. இது இன்ட்ரடக்ஷன் வீடியோலயே பார்த்தோம். ஆரிஜின்னா 0,0 அண்ட் x ஆக்சிஸ்ல இருந்துன்னா y 0வா இருக்கும், xக்கு மட்டும்தான் வேல்யூ இருக்கும். இது வந்து ரேயனோட பெட்ரூம் இது. சரியா? இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஆன்சர் த ஃபாலோயிங்ல. இஃப் D1 R1 represents the door to Rayan's room, how far is the door from left wall, அதாவது y axis of the room? How far is the door from the x axis? கொஸ்டின்ல என்ன சொல்றாங்கன்னா D1 R1 வந்து ஒரு டோரை ரெப்ரசன்ட் பண்ணுது நம்ம ரூம்க்கு. சரியா? அண்ட் இந்த டோர் வந்து லெஃப்ட் வால்ல இருந்து எவ்வளவு தூரம் தள்ளி இருக்கு, அதாவது நம்ம y ஆக்சிஸ்ல இருந்து எவ்வளவு தூரம் தள்ளி இருக்குன்னு கேக்குறாங்க. அண்ட் x ஆக்சிஸ்க்கும் கேக்குறாங்க. இப்போ இந்த டயக்ராம் பாருங்க. டயக்ராம்ல D1 பாயிண்ட் எங்க இருக்கா? D1 பாயிண்ட் எங்க இருக்கு? +8ல. R1 எங்க இருக்கு? 11க்கும் 12க்கும் நடுவுல இருக்கு. அப்போ 11.5. 11.5ல R1 இருக்கு. இதுதான் டோர். சரிங்களா? D1ல இருந்து R1 தான் டோர். இந்த டோர் தான் ரூமுக்கு போற என்ட்ரன்ஸ்னு சொல்லிட்டாங்க. இப்போ அவங்க என்ன கேக்குறாங்கன்னா இந்த டோர் D1 வந்து லெஃப்ட் சைடு வால், இது ரைட்டு, இது லெஃப்ட். லெஃப்ட் சைடு வால் அதாவது y ஆக்சிஸ்ல இருந்து எவ்வளவு தூரமா இருக்கு, எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. கிராஃப்ல தெரியும் இல்லையா? நம்ம ஆல்ரெடி இன்ட்ரோடக்ஷன் வீடியோலே பார்த்துட்டோம். D1ஓட பாயிண்ட் எப்படி எழுதலாம்? நம்ம x ஆக்சிஸ்ல இருக்கு, அப்போ 8 x ஆக்சிஸ்ல வரணும். y-ஓட வேல்யூ என்ன ஆயிடணும்? 0வா மாறிடணும். இதுதான் D1ஓட வேல்யூ. ஸோ 0ல இருந்து 8 யூனிட்ஸ் தள்ளி இருக்கு. ஆரிஜின் 0,0 எடுத்துக்கணும். D1ஓட பாயிண்ட் 8,0. இப்போ நார்மலா கிராஃப் வச்சு சொல்லணும்னா 1 2 3 4 5 6 7 8 யூனிட்ஸ் தள்ளி இருக்கு. பட் நம்ம ஸ்டேட்மெண்ட்ல எழுதணும், ஃபார்முலா வச்சு கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ எழுதிக்கலாமா? ஆன்சர்ல எழுதியிருக்கேன் பாருங்க. ஃப்ரம் த லெஃப்ட் வால், அதாவது y ஆக்சிஸ்ல இருந்து the door D1 starts at 8,0 and ends at R1 11.5,0. இப்போ டிஸ்டன்ஸ் வந்து எங்கிருந்து எங்க வரைக்கும்? ஆரிஜின்ல இருந்து நம்ம லெஃப்ட் வால்ல இருந்து D1 வரைக்கும். D1 வந்து 8,0. இப்போ இந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். ஸோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் லெஃப்ட் வால் 0,0 ஆரிஜின் அண்ட் D1 8,0 is equal to, இப்போ இதை x1 y1 எடுத்துக்கலாம், x2 y2. ஸோ x ஆக்சிஸ்ல மட்டும் இருக்கு, y ஆக்சிஸ்ல இல்லைன்னா x2 minus x1 is the absolute value. எப்போ 2 பாயிண்ட் நம்ம கொடுத்துருக்காங்களோ அதுல x-ஓட வேல்யூ மட்டும் இருக்கும். நம்ம x2 minus x1 மட்டும் எடுத்துக்கிட்டா போதுமா? இப்போ x2ஓட வேல்யூ என்னது? 8. x2 வேல்யூ 8, x1 வேல்யூ 0. அப்போ 8 minus 0, 8 minus 0ஓட வேல்யூ 8. ஸோ 8 யூனிட்ஸ் தள்ளி இருக்கு. அண்ட் இது ரொம்ப ஷார்ட்டா ஆரிஜின்ல இருந்து வந்தா நம்ம அந்த வேல்யூவை அப்படி எடுத்து எழுதிக்கலாம்.
பட் நம்ம கிளாஸ் ஒர்க்கில் இந்த மாதிரி எழுத சொன்னால் நம்ம இப்படி தான் எழுதணும், சரிங்களா? ஸோ கிளாஸ் ஒர்க்கில் டிஸ்டன்ஸ் வச்சு எழுதினாங்கன்னா டிஸ்டன்ஸ் வச்சு எழுதுங்க. அப்படி இல்லைன்னா டேரெக்டாக ஆரிஜின்லேருந்து நம்ம ஒரு பாயிண்ட்டை கால்குலேட் பண்ணோன்னா x2ஓட வேல்யூ மட்டும் எடுத்து எழுதிக்கலாம், சரியா? இப்போ ஸ்டேட்மெண்ட் எழுதலாமா? The door is 8 units away from the left wall அப்படின்னு எழுதிட்டா போதும். Y axis. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இன்னொரு கேள்வி பாருங்க. How far is the door from x axis? இப்ப x axis கவனிங்க, இதுதானே நம்மளோட x axis. x axisலயே தான் டோர் இருக்கு. இப்ப மேல தள்ளி இருக்குன்னா ஒரு யூனிட் தள்ளி இருக்கு, டிஸ்டன்ஸ் ஒரு யூனிட் சொல்லலாம். ஆனா நம்ம டோர் ஆக்சுவலா எங்க இருக்கு? x axisலயே தான் இருக்கு. அப்ப டிஸ்டன்ஸ் என்னது? 0. ஏன்னா நம்ம ஆக்சிஸ்லயே தானே இருக்கு, தள்ளி இல்ல இல்லையா? ஸோ அதுதான் எழுத போறோம். ஃப்ரம் த எக்ஸ் ஆக்சிஸ் நம்ம டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா, since the door lies directly on the x-axis, its distance from the x-axis is 0 units. புரியுதா? x-axisலே இருக்கிறனால அது 0 units. இதே கொஞ்சம் தள்ளி இருந்தா கூட நமக்கு டிஸ்டன்ஸ் இருந்திருக்கும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது இல்லையா? ஃபர்ஸ்ட் சம் எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது இல்லையா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க. வாட் ஆர் த கோஆர்டினேட்ஸ் ஆஃப் d1? d1 ஓட கோஆர்டினேட்ஸ் என்னன்னு கேக்குறாங்க. ஸோ இன்ட்ரடக்ஷன் வீடியோலயே நம்ம கோஆர்டினேட்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். பாயிண்ட்டை நம்ம எப்படி டினோட் பண்றோம்? இப்போ 12,0 12,0ன்றதான் கோஆர்டினேட்ஸ். அதுல ஃபர்ஸ்ட் எப்பவுமே என்ன வரணும்? எக்ஸோட வேல்யூ, அப்புறம் தான் ஒய்யோட வேல்யூ வரணும். பார்த்தோமா? இப்போ d1 ஓட கோஆர்டினேட்ஸ் கேக்குறாங்க. நம்ம ஆல்ரெடி எழுதிருப்போம் பாருங்க. d1 ஓட கோஆர்டினேட்ஸ் என்ன? 8,0. 8 வந்து எக்ஸ் ஆக்சிஸோட வேல்யூ, y axis வேல்யூ என்ன இருக்கு? 0 லைன்ல தான் இருக்கு. அதனால 8,0 தான் d1 ஓட வேல்யூ. சரியா? எழுதிருக்கேன் பாருங்க. d1 is located at x equal to 8 and y is equal to 0. Therefore the coordinates of d1 is 8,0. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது? இதே மாதிரி உங்களுக்கு டிஃபரெண்ட் இதுல கேட்கலாம். இப்போ கோஆர்டினேட்ஸ் ஆஃப் W3 என்னன்னாலும் உங்களுக்கு எழுத தெரியணும். ரோ போடுது W3 கேட்டாலும் எழுத தெரியணும். ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஆக்சிஸ் தான் எழுதுவோம் இல்லையா? எக்ஸ் ஆக்சிஸ் 7, y ஆக்சிஸ் 2. ஸோ W3க்கு என்ன எழுதணும்? 7,2ன்னு எழுதுவோம் இல்லையா? இன்ட்ரோடக்ஷன்லேயே பார்த்தோம். இதே இது D1க்கு வந்து 8,0, R1க்கு 11.5,0. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்க வந்து எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸை ஆட் பண்ணிக்கோங்க. W4ஓட பாயிண்ட் என்ன? எக்ஸோட ஆக்சிஸ்ல 3ல இருக்கு, ஒய்யோட ஆக்சிஸ்ல 2 இருக்கு. அப்ப 3,2 இதெல்லாம் அடிஷனலா நீங்களா எடுத்து எழுதிக்கோங்க. சரியா? இப்ப தேர்ட் கொஸ்டின் பாருங்க. இஃப் R1 இஸ் த பாயிண்ட் 11.5,0, how wide is the door? இப்ப டோரோட வைட் என்ன, விட்த் என்னன்னு கேக்குறாங்க. Do you think this is comfortable with for a room door? ஒரு ரூம் டோருக்கு இது கம்ஃபர்டபுளான ஒரு விட்டு தானா அப்படின்னு கேக்குறாங்க. And if a person in a wheelchair wants to enter the room, will he or she be able to do so easily அப்படின்றாங்க. ஸோ இப்போ நம்ம ரூமோட டோர் வந்து D1ல இருந்து R1 வரைக்கும் இது ஃபுல்லாவே டோர் தான், ஓபன் பண்ணிக்கலாம். இவ்வளோ விட்த் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஈஸியா கிராஃப் வச்சே சொல்லிடலாம். 1 2 3 இதுல ஒரு 0.5 3.5 சரிங்களா? 3.5 தான் விட்த். இதை நம்ம வந்து கால்குலேஷன் பண்ணியும் சொல்லுவோம். இதை நான் கிராஃப்ல சொல்றேன். ஹிண்ட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 யூனிட், 2 யூனிட், 3 யூனிட் அண்ட் இங்க 0.5. இப்ப நார்மலா நம்ம வீட்டுல டோர் பாருங்களேன். நம்ம வீட்டுல டைல்ஸ் எல்லாம் ஒட்டியிருப்பாங்க. ஒன்னு 1 ஃபீட் டைல் இருக்கும், இல்லைன்னா 2 ஃபீட் இருக்கும். 2x2 டைல்ஸ் இருக்கு, இல்லைன்னா 1x1 டைல்ஸ் இருக்கும். இப்போ 2x2 டைல்ஸ்னா 2 அடி 2 ஃபீட். நம்ம டோரோட விட்டு பாருங்களேன், ஒரு டைல்ஸ் கம்ப்ளீட்டா வரும், அப்புறம் அடுத்த டைல்ல பாதி வரும். விச் மீன்ஸ் 3 ஃபீட் வந்து ஸ்டாண்டர்டா ஒரு டோரோட விட்டு. நம்ம வீட்டுல பாருங்க, பெட்ரூம் டோர் பாருங்க, நம்ம கிச்சன் டோர் பாருங்க, எல்லாமே மினிமம் 3 ஃபீட் இருக்கும். நல்ல பெரிய வீடா இருக்கு, நல்ல ஸ்பேஷியஸா இருக்குன்னா 4 ஃபீட். 4 ஃபீட்ன்றது ரொம்ப ஜாஸ்தி. அது வந்து மெயின் டோருக்கு போடுவாங்க.
சரிங்களா? இப்போ பெட்ரூம் டோரு அப்படிலாம் பார்த்தா 3 அடி தான். அதுதான் மினிமம். ஏன்னா நமக்கு இருக்கிறதே கம்மியான இடம் தான். அதில் நம்ம வந்து டோருக்கும் விடணும்னா 3 அடி தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அது ஒருத்தவங்க சேர் தூக்கிட்டு போகிறதுக்கு, நம்ம பெரிய பெரிய பீரோஸ்லாம் உள்ள தூக்கிட்டு போவோம். அதுக்கு 3 அடி தாராளமாக போதும். அப்போ வீல் சேரும் கண்டிப்பாக போகும். இப்போ வீல் சேர்னா நீங்க ரொம்ப யோசிக்க வேணாம். நம்ம நார்மல் சேர் சைடுல 2 வீல் இருக்கும். ஓகேங்களா? நம்ம நார்மல் சேரை நம்ம பெட்ரூம்குள்ள எல்லாம் தூக்கிட்டு போவோம் இல்லையா? அந்த விட்டு அதுக்கு போதும் இல்ல. அப்போ 3 ஃபீட்ன்றது போதுமான அளவு தான். ஸோ இதுதான் நம்ம கண்டுபிடிச்சு சொல்ல போறோம். ஆன்சர்ல பாருங்க. The door starts from D1. D1 ஓட பாயிண்ட் என்ன 8,0 to R1 எங்க எண்ட் ஆகுது 11.5,0. இப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கும் நடுவுல இருக்க டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்க போறோம். ஸோ இப்போ 2 பாயிண்ட் இருக்கு, x1 இருக்கு y1 இருக்கு, x2 இருக்கு y2 இருக்குன்னா இந்த 2 பாயிண்ட்டுக்கு நடுவுல இருக்க டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா x2 மைனஸ் x1 கண்டுபிடிச்சா போதும். மாடுலஸ்குள்ள எழுதணும். ஏன்னா டிஸ்டன்ஸ் வந்து பாசிட்டிவ்ல தான் இருக்கும், பிளஸ் வேல்யூ தான் வரும், அப்சல்யூட் வேல்யூ. ஸோ மாடுலஸ் ஆஃப் x2 மைனஸ் x1 இஸ் த அப்சல்யூட் வேல்யூ. 2 பாயிண்ட் கொடுத்துட்டு அதோட டிஸ்டன்ஸ் கேட்டாங்கன்னா என்ன கண்டுபிடிச்சா போதும், x2 மைனஸ் x1. இப்போ நீங்க கேட்கலாம் ஏன் y2 மைனஸ் y1 எடுக்கல, ஏன்னா இங்க 0 தான் இருக்கு. இது வந்து நம்ம தேர்ட் எக்ஸசைஸ்ல x வேல்யூ கொடுத்துருப்பாங்க, y வேல்யூ கொடுத்துருப்பாங்க, அங்க நம்ம கண்டுபிடிப்போம். சரிங்களா? இப்போ நமக்கு x ஆக்சிஸ்ல மட்டும் இருக்கிறனால நம்ம x2 மைனஸ் x1 தான் எடுத்துக்க போறோம். ஸோ இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இது செகண்ட் பாயிண்ட். அப்போ இது x1 y1 எடுத்துக்கலாம், இது x2 y2ன்னு எடுத்துக்கலாம். x1 ஓட வேல்யூ 8, x2 வேல்யூ 11.5. இப்போ width கண்டுபிடிக்க போறோம். That is equal to modulus of 11.5 minus 8. 11.5 minus 8.0. பாயிண்ட் இருக்கு, கவனமா இருக்கணும். 5 minus 0 5, 11ல 8 minus பண்ணா 3.5. So answer 3.5 units அப்படின்னு எழுதணும். இதுதான் width of the door. So width of the door நார்மலா 3 feet இருக்கும், பட் இங்க 3.5 இருக்கு. அப்போ இப்போ வீல் சேர் வந்து உள்ள போயிட்டு வரும், கம்ஃபர்டபுளாவே போயிட்டு வரும் இல்லையா? அதையும் ஸ்டேட்மெண்ட்டா நம்ம எழுதணும். டோர் width is 3.5 units which is wider than the standard 3 feet door. This is a very comfortable width and a person in a wheelchair can enter the room easily. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? சம் ஈஸியா இருக்கு இல்லையா? நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான் இந்த கொஸ்டின்ஸ்லாம். அடுத்து ஃபோர்த் சப்டிவிஷன். இஃப் B1 0,1.5 and B2 0,4 represents the ends of the bathroom door. Is the bathroom door narrower or wider than the room door? narrowerனா கொஞ்சம் சின்னதா இருக்கு, ஒல்லியா இருக்கு அப்படின்னு. widerனா நல்லா இன்னும் அகலமா இருக்கு அப்படின்னு. than the room door. அப்ப ரூம் டோரோட கம்பேர் பண்ண சொல்றாங்க. ரூம் டோரோட width எவ்வளோ 3.5 யூனிட்ஸ். இப்போ இந்த 3.5 யூனிட்ஸை விட பாத்ரூம் டோர் சின்னதா இருக்கா இல்ல பெருசா இருக்கா, இதுதான் நம்ம வந்து பார்க்க போறோம். இப்போ டயக்ராம பாருங்க. B1 டோர் இங்க இருக்கு, B2 டோர் இங்க இருக்கு. இந்த பாத்ரூம் டோரோட width என்னன்னு கண்டுபிடிக்கணும். கிராஃப் வச்சு எப்படி கண்டுபிடிக்கிறது? இங்க ஒரு யூனிட் இருக்கு, இங்க ஒரு யூனிட் இருக்கு, இங்க ஒரு பாதி யூனிட் 0.5. அப்போ 2.5 தான் width பாத்ரூம் டோருக்கு. அது வந்து நம்ம ரூம் டோரை விட சின்னதுதான், அப்போ நேரோவர் தான். ஏன்னா ரூம் டோர் எவ்வளவு இருந்துச்சு 3.5, இப்போ பாத்ரூம் டோர் வெறும் 2.5 தான் இருக்கு. ஸோ இதை நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா? எப்படி எழுதுறதுன்னா ஆன்சர்ல பாருங்க. பாத்ரூம் டோர் வந்து B1 0,1.5 and B2 வந்து 0,4. டோரோட width கண்டுபிடிக்கணும். இங்க 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, y ஆக்சிஸ்ல இருக்கு, x ஆக்சிஸ்ல இல்ல. அப்ப எப்படி எடுத்துக்கணும்? modulus of y2 minus y1 is the absolute value. லாஸ்ட் கொஸ்டின்ல என்ன பண்ணுவோம், x எடுத்தோம், x2 minus x1, ஏன்னா அது x ஆக்சிஸ்ல இருந்தது. இப்போ இது எங்க இருக்குன்னா y ஆக்சிஸ்ல இருக்கு, அதனால y2 minus y1. இந்த பாயிண்ட் x1, y1 எடுத்துக்கலாம், இந்த பாயிண்ட் x2, y2 எடுத்துக்கலாம். சரியா? y1 வேல்யூ என்ன இப்போ 1.5, y2 வேல்யூ என்னது 4. width கண்டுபிடிக்கலாம். width is equal to modulus of 4 minus 1.5. அப்போ 4.0 minus 1.5, இது 10 மாறிடும், இது 3 மாறிடும். 10 minus 5 5, 3 minus 1 2. So answer 2.5 units.
இப்போ 2.5ன்றது less than 3.5 units. கரெக்டா? இங்க யூனிட்ஸ் எழுதிக்கலாம். ஸோ பாத்ரூம் டோர் வந்து பெட்ரூம் டோரோட சைஸை விட கம்மியா இருக்கு இல்லையா, வித்தை விட கம்மியா இருக்கு. அப்போ கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா, இஸ் த பாத்ரூம் டோர் இஸ் நேரோவர் ஆர் வைடர் தேன் த ரூம் டோர். அப்போ நம்ம என்ன எழுதணும், த பாத்ரூம் டோர் இஸ் நேரோவர் தேன் த ரூம் டோர் அப்படி எழுதணும் இல்லையா. ஸ்டேட்மெண்ட் எழுதி தானே கம்ப்ளீட் பண்ண முடியும். therefore the width of the bathroom door is 2.5 units, which is lesser than 3.5 units. சரிங்களா, bedroom ஓட door. therefore it is narrower than the room door அப்படின்னு எழுதி ஸ்டேட்மெண்ட்டை முடிச்சிடலாம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? சம் எல்லாருக்கும் ஈஸியான சம்ஸ். நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் சூப்பராக இது எல்லாமே அட்டென்ட் பண்ணிடலாம். இப்போ அடுத்தது திங்க் அண்ட் ரிஃப்ளெக்ட்னு ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, இந்த திங்க் அண்ட் ரிஃப்ளெக்ட் என்னன்னு பாருங்க. வாட் ஆர் த ஸ்டாண்டர்ட் widths for the room door? look around your home and in school. வீட்டில் வந்து 3 feet இருக்கும். ஆனால் இதுவே நீங்கள் ஸ்கூலில் பார்க்கும்போது இதை விட கொஞ்சம் சின்னதாகவும் இருக்கும், இல்லைன்னா நல்ல பெருசாகவும் இருக்கும். நல்ல ஆடிட்டோரியம்லாம் இருக்குன்னு வைங்களேன், நிறைய பெரிய டோர்ஸ்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் அப்சர்வ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஆர் த டோர்ஸ் இன் யோர் ஸ்கூல் சூட்டபிள் ஃபார் பீப்புள் இன் வீல் சேர்? எஸ், கண்டிப்பாக அப்படிதான் இருக்கும். ஏன்னா நம்ம ஸ்கூலில் வந்து பெஞ்சஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போவோம், வெளியே கொண்டு வருவோம், டேபிள்லாம் எடுத்துகிட்டு போவோம், டீச்சர்ஸ் டேபிள்லாம் இருக்கும், எல்லாமே பெருசாக தான் இருக்கும். கண்டிப்பாக வீல் சேர் போகிற அளவுக்கு தான் இருக்கும். இப்போ நீங்கள் நெக்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு போகிறீங்கன்னா நீங்கள் போய் அப்சர்வ் பண்ணுங்கள், வீட்டில் இருக்கிற டோரோட சைஸை விட ஸ்கூலில் இருக்க டோர் சைஸ் ஈக்குவலாக இருக்கா, கம்மியாக இருக்கா. டைல்ஸை வச்சு நம்ம மெஷர் பண்ணிடலாம். சரிங்களா, நீங்கள் எல்லாம் மெஷர் பண்ணிவிட்டு மறக்காமல் கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள். 9th ஸ்டாண்டர்டோட நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா, கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கணும், அதனால ஒரு எக்ஸசைஸாக நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா, இப்போ நான் சொல்லி கொடுத்த கான்செப்டில் டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செஷனில் கேளுங்க. அதுக்கான ஆன்சரை அடுத்த வீடியோவில் நான் ஃபஸ்ட்டு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன். சரிங்களா, எல்லாருக்குமே இந்த கிளாஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இன்ட்ரோடக்ஷன் பார்ட் பார்க்கலன்னா மறக்காமல் போய் பாருங்கள். ஏன்னா அடுத்த எக்ஸசைஸ் குவாட்ரன்ஸ் பற்றி தான் வருது அடுத்த எக்ஸசைஸில். ஸோ குவாட்ரன்ஸ் என்னென்ன பாயிண்ட்ஸ் எங்கெங்கே வரும், பாசிட்டிவ் எங்கே வரும், நெகட்டிவ் எங்கே வரும், எல்லாமே நான் இன்ட்ரடக்ஷன் வீடியோவில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆக. ஸோ மறக்காம அது பாருங்கள். அண்ட் இதே மாதிரி எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகான் செலக்ட் பண்ணுங்கள், அண்ட் நிறைய லைக் பண்ணுங்கள். நீங்கள் நிறைய பேர் லைக் பண்ணால் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் ஆகும். தமிழில் சிபிஎஸ்சியை சூப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் நம்ம. சரிங்களா, எனக்காக செய்வீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.